இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக் தனித்துவம் என்னென்னு சொல்லிட்டு. ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்திட்டு இருக்கோம். அதில் வந்து வரவு செலவாக இருக்கட்டும், சேலரி பே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குறது. ஸோ ஃபினான்ஷியலாக என்னென்ன ரிசோர்ஸஸ் நம்ம வந்து அலோகேட் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும் இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மூலமா. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் யூட்டிலைஸ் ஆஃப் ஆல் ஃபண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வருது, அதை நம்ம வீணாக்காமல் இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ, சேலரி இவ்வளோ பே பண்ணணும், பட்ஜெட் இவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே அந்த ஃபண்ட் காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், அது அப்படி ஸ்டாப் ஆகாது. எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம போடுறோம், வரவு செலவு இருக்குன்னா ஒரு ஃபினான்ஷியலாக எல்லா பில்ஸ் ரிசீவபிள் பேயபிள்னா அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக தான் போகும். அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் ஆகி நிற்காது. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் என்ன சொல்கிறாங்கன்னா, லோயர் த ரிஸ்க். இப்போ ஒரு ஆடிட்டிங் வராங்க நம்ம கம்பெனிக்கு, நம்ம ஒழுங்காக அந்த ஆடிட் வந்து பில்ஸ் வச்சுக்கலன்னா நம்மளுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க, ரிப்போர்ட் அடிப்பாங்க நம்ம மேலே. ஸோ இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மூலயமா பில்ஸ்லாம் என்னென்ன கரெக்டாக இருக்குது, ஆடிட்டிங்லாம் நம்ம பர்சனலாக வந்து உள்ளே இருக்க இன்டர்னல் ஆடிட் வச்சு பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்க்கறதுனால இதுக்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டா பிளானிங், அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுறது, அப்புறம் ஃபினான்ஷியலாக டைரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கண்ட்ரோலிங், கோஆர்டினேட்னு சொல்லிட்டு இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபெசிலிட்டேட் காஸ்ட் கண்ட்ரோல். இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்திட்டுருக்கேன். ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியலாக மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எடுத்தோன்னே ஒரு பொருளை வந்து நான் தயாரித்து விற்றேன்னா அது எவ்வளோ லாபம்னு எனக்கு தெரியாது, நான் எவ்வளோ காசு போட்டணும் எனக்கு தெரியாது. ப்ராப்பரான ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்லைனா எல்லாமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டால் மட்டும்தான் காஸ்ட் கண்ட்ரோல், வேஸ்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.